ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் உள்ள கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்கம் அண்ட் அதர் க்ரைட்டீரியா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பீப்புள் இன்கம்மை தவிர நிறைய கோல்ஸை விரும்புவாங்க. வெறும் இன்கம் மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, நிறைய கோல்ஸ் லைக் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், ஃப்ரீடம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இம்பார்ட்டன்ட்னு நம்ம பார்த்தோம். அதுதான் நம்ம இதில் எக்ஸாம்பிளோடு பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க: ஹரியானா, கேரளா, பீகார். ஹரியானாவில் பெர் கேபிட்டா இன்கம் கூட இருக்குது, பீகாரில் கம்மியாக இருக்குது, கேரளாவில் மீடியமாக இருக்குது. அதே இது ஹரியானாவில் லிட்ரஸி ரேட்டும் இந்த இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டும் ரொம்பவே கூட இருக்குது. நிறைய பேர் இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா லைஃப் பர்த்ஸ் 1 இயருக்கு முன்னாடியே அவங்க இறந்துருவாங்க, சின்ன பிள்ளைங்க. அப்போது அங்கே ஏன் அவ்வளோ கம்மியாக? ஆனால் கேரளாவில் கம்மியாக தான் இருக்குது இந்த IMR. ஏன்னா அங்கே நிறைய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் அங்கே கம்மியாக இருக்குது. அதனால் இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்கம்மை விடைக்கும் நம்மளுக்கு இந்த எஜுகேஷன், ரெஸ்பெக்ட் அதெல்லாம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கூட இருக்குது. வெறும் இன்கம் மட்டும் இருந்தால் போதாது. அது வெறும் இன்கம் மட்டும்தான். ஹரியானாவில் இன்கம் மட்டும் கூட இருக்குது. ஆனால் கேரளாவில் இந்த லிட்ரஸி ரேட் நிறைய பேர் லிட்ரேட்டாக இருக்காங்க. அப்புறம் AMRம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரொம்பவே சின்ன பிள்ளைங்க இறக்கலாங்க. அதுக்கு டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். IMRனா இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் தட் டை பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 1 இயர். 1 வயசுக்கு முன்னாடியே இறந்துருந்தாங்க. அதுக்கடுத்தது லிட்ரஸி ரேட் அப்படின்னா 7 and above ஏஜில் யாரெல்லாம் இல்லை, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க. அடுத்தது நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோனா 14 and 15 இயர்ஸில் இருக்கவங்க யாரெல்லாம் ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணுறாங்க, அதுதான். அப்புறம் பீகாரில் ரொம்ப நிறைய பிள்ளைங்க இந்த நெட் அட்டெண்டன்ஸ் ரேஷியோ ரொம்பவே கம்மியாக இருக்குது, நிறைய பிள்ளைங்க படிக்கலை. ஆனால் கேரளாவில் இந்த நிறைய எஜுகேஷனும் இருக்குது, ஹெல்த்தும் நிறைய அதிகமாகவே இருக்குது. அதுதான் இந்த டாப்பிக்கில் உள்ள இது. ஹரியானாவில் இது ஹெல்த்தும் ரொம்பவே இல்லை, எஜுகேஷனும் இல்லை. அதுதான் இந்த இன்கம்மை விடைக்கும். அங்கே பெர் கேபிட்டா இன்கம் கூட இருக்குது, ஆனால் கேரளாவில் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக, அதை விட ஹரியானா விடைக்கும் கம்மியாக இருக்குது. ஆனால் மீதி எல்லாமே அவங்கள்ட்ட நிறையவே இருக்குது. அதனால் வெறும் இன்கம் மட்டும் போதாது, அதர் க்ரைட்டீரியாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த டாப்பிக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீனிங். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த வீடியோவை இதுக்கு கண்டினியூவேஷனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.